தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா, முதல் கட்டமாக முதல் நாள்லேயே ஏமனும் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதாவது இந்த ஈரான் போர் அப்படிங்கிறது இது பார்ட் 2 வெர்ஷன் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரே போர் தான், அதை செஞ்சு நிறுத்தி மறுபடியும் செஞ்சுருக்காங்க. எப்போ ஆரம்பித்தாங்க? ரம்ஜானில் ஆரம்பித்தாங்க. ஒரு 40 நாள் செஞ்சாங்க. அப்புறம் சமாதானம் வருது பேசுகிறோன்னு சொல்லி நிறுத்தினாங்க. ஒரு 2-3 மாதம், இப்போ 2.25 மாதம்லாம் பக்கம் நிறுத்தி இன்னைக்கு 100 நாள் ஆயிடுச்சு. 100 நாளை கடந்திருக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் போர் வந்திருக்கு. அதோடைய கண்டினியூவேஷனாக தான் வந்திருக்குது. இது தனி போர் கிடையாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ட்ரூ ப்ராமிஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் முதல் நாளே ஏமனும் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா பேசி வச்சு தயாரிச்சுட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏமனுடைய ஹவுதீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக அமையும். காரணம் என்னன்னா, ஏற்கனவே இஸ்ரேல் மக்கள் ஏமனுடைய தாக்குதலில் பென்குரின் விமான நிலையத்துலலாம் நிறைய அடி வாங்கியிருக்காங்க. மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. போன தடவை போர் வந்தபோது கடைசி நேரம் வரையும் கிட்டத்தட்ட ஒரு 42 நாள் போர் நடந்தா 30 நாளைக்கு ஏமன் கலந்து கொள்ளவே இல்லை. ஒரு கடைசி 12 நாள் தான் கலந்து கொண்டாங்க. அதுவும் சின்ன தாக்குதல் தான் நடத்தினாங்க. ஆனால் இந்த தடவை முதல் அடியே அடிச்சிருக்காங்க ஏமன். அப்படிங்கும் போது இது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களையுமே ஒரு பெரிய பீதியில் ஆழ்த்தி இருக்கு. இனி நமக்கு இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இனிமேல் தொடர்ச்சியாக ஏமன் பக்கம் இருந்தும் தாக்குதல் வரப்போது, ஈரான் பக்கம் இருந்தும் வரப்போது. நம்ம பங்கர்லேயே என்ன பண்ணோம், குடியிருக்க வேண்டி இருக்கிற நிலைமை தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள் தான் முதல்ல அச்சத்தில் ஆழ்ந்திருக்காங்க. நேற்று காலையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலை 3 மணி முதல் இன்னைக்கு அதிகாலை 3 மணி முதல் தொடர்ச்சியாக அதிகமான மக்கள் பங்கரில் மட்டும்தான் வசிச்சுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, எல்லா பக்கம் இருந்து சைரன் வந்துக்கிட்டே இருக்கு. இதுவரை ஈரான் 4 அலைகளை முடிச்சிட்டாங்க. 4 அட்டாக் பண்ணிட்டாங்க. அதாவது 7 மணி நேரத்தில் 4 அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அட்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4ன்னு சொல்லிட்டு ஏவுகணைகளை அனுப்பிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க அனுப்புனது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க்கோ, அதே மாதிரி பீர்ஷீபா அப்படின்னு சொல்லக்கூடிய லெபனான் மற்றும் இஸ்ரேலுக்கு அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. 2வது அலையில தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பென்குரின் விமான நிலையம், நேவியேட்டர் ஏர்பேஸ், இந்த மாதிரி ஏர்பேஸ் எல்லாம் விமான நிலையத்துலலாம் குறி வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 7 மணி நேரத்தில் 4 அலைகளை வீசிட்டாங்க. 4 அலைகள்லையுமே பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள் தாக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா விழுந்து வெடிச்ச இடமும் இஸ்ரேலில் இருக்குது. சில இடத்துல தடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதும் அவங்களுடைய அயன்டோம் செயல்பட்டு கரெக்டாக தடுத்துருச்சு அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்திருக்கு. மக்கள் எல்லாம் பங்கரில் போங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்து அவங்களாம் பங்கருக்குள்ள ஓடி ஒளிஞ்சிருந்திருக்காங்க. கையோட ஏமனும் பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களை என்ன பண்ண மாட்டோம், ரெட் சீல அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு செங்கடலையும் இழுத்து மூடிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது இஸ்ரேலுக்கு அனுமதி இல்லைன்னு இருக்காங்க. மற்ற நாடை பற்றிலாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது இஸ்ரேல் மட்டும் இனிமேல் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவான கப்பல்கள் அங்கே போகாதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன கையோட என்ன பண்ணியிருக்காங்க, தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் மேலே. அது இல்லாமல் இப்போது சவுதியிலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ இதுதான் ஒரு பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இங்கெல்லாம் தாக்குதல் நடந்தால் பரவாயில்ல. அதாவது ஈரானை இஸ்ரேல் அடிக்கிறதோ, இஸ்ரேலை ஈரான் அடிக்கிறதோ, ஏமனை இஸ்ரேல் அடிக்கிறதோ, இஸ்ரேல் ஏமனை அடிக்கிறதோ, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய லெபனானுடைய போராளி குழு ஹிஸ்புல்லா இஸ்ரேல் அடிக்கிறதோ, இஸ்ரேல் திருப்பி அவங்களை அடிக்கிறதுலாம் ஓகே. நடுவில் இந்த சவுதியில் தாக்குதல் நடந்திருக்கு. இது யார் அடித்தாங்கன்னே தெரியல. இதை ஏமன் இன்னும் கிளைம் பண்ணவே இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரானுமே பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஈரான் தான் அண்டை நாடுகளையும் சேர்த்து தாக்குனாங்க. தாக்கும் போது அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் இஸ்ரேலில் சவுதியில் இருந்துச்சு, சவுதியை அடித்தாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா யார் அடித்தாங்கன்னே தெரியாமல் ஒரு அடி வந்திருக்கு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆய்வாளர்கள்லாம் இந்த நேரத்தில் இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா, 2வது தடவை மறுபடியும் போர் ஆரம்பிச்சிருச்சு, உடனே இந்த போரை திசை திருப்பணுங்கிறதுக்காக அரபு நாடுகள் மேலே மறைமுகமான தாக்குதலை நடத்தி அரபு நாடுகளுக்கு ஈரான் மேலே சந்தேகத்தை கொண்டு ஈரான் பக்கம் அவங்களும் திருப்பி அடிக்கணுங்கிறக்காக அடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். சவுதி தான் சொல்லணும், வந்திருக்கக்கூடிய ஏவுகணை ஈரான்லேருந்து வந்துச்சா, இல்லை ஏமன் போராளிகள் அனுப்புனாங்களா, இல்லை இஸ்ரேல் அனுப்புனாங்களா அப்படின்ட்டு. ஏன் நம்ம ஏமன் போராளிகளை பற்றி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏமனுக்கும் சவுதிக்கு நடுவுலையே ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், இது ஏமனை அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம்
சவுதிக்குள்ள வந்திருக்கு. அப்ப தனித்தனியா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அடிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க மேல திருப்பி தாக்குதல் பண்ணுவாங்க. அது இஸ்ரேலா இருந்தா மட்டும் தாக்குதல் பண்ண மாட்டாங்க. சவுதி அதுக்கெல்லாம் துணிய மாட்டாங்க. ஒருவேளை ஈரான் தான் அடிச்சாங்கன்னு தெரிஞ்சா தாக்குதல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதை தான் வந்து அமெரிக்கா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாரும் சேர்ந்து ஈரான் அடிக்கணும். யுஏஇ, பஹ்ரைனு, கத்தாரு, சவுதி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஈரான் அடிச்சாங்கன்னா இஸ்ரேலுக்கு என்ன பண்றது இல்ல, பிரச்சனையே இருக்காது. இஸ்ரேல் வந்து அடிச்சு சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகளவே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஆரம்பத்திலே போர் வந்த போது பல இடங்களை அடிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இஸ்ரேல் மேலதான் வந்து பேலிஸ்டிக் ஏவுகணைகள் எல்லாம் ஏவுனாங்க. அங்க மத்திய கிழக்குல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் அட்டாக் மட்டும் தான் பண்ணாங்க. ஏன்னா யாரை வந்து நம்ம எதிரியா பிக்ஸ் பண்றோமோ அங்க மட்டும் தான் பேலிஸ்டிக்லாம் ஏவ முடியும். மற்ற இடத்துல எல்லாம் சும்மா பயப்படுத்துறதுக்காக ட்ரோன் அட்டாக் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய சண்டைகள் வந்துருச்சா என்ன ஆயிரும்னா இஸ்ரேல் மேல தாக்குதல் குறைஞ்சு பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகள் மேல தாக்குதல் எச்சாயிரும். இப்ப சவுதி மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஈரான் அடிச்சிட்டாங்கன்னா ஈரான் பதிலுக்கு சவுதியை அடிப்பாங்க. அடிக்கும்போது சாதாரண தாக்குதல் பண்ண மாட்டாங்க, கடுமையான தாக்குதல் பண்ணுவாங்க, பேலிஸ்டிக்கா அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலை கண்டுக்க மாட்டாங்க. இதை தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஆனா இப்ப சவுதியில வந்திருக்கக்கூடிய தாக்குதல் வந்து யாருமே கிளைம் பண்ணாத நிலையில அவங்க அதை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். எது எப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாருமே பாதிப்படைஞ்சிருக்கும். இப்ப எல்லாம் பாருங்க விலைவாசி எந்த அளவுக்கு மாறிடுச்சு. போன தடவை ஈரான் போருக்கு இந்த தடவை வரும்போதே என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு கடைகள்ல எல்லாம் எல்லா பொருளும் 10 ரூபாய் 20 ரூபாய் ஏற்றி வச்சிருக்காங்க. எந்த ஹோட்டல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதே கிடையாது. கேட்டா வந்து சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய தட்டுப்பாடுகள் வந்து கிடக்குது. வீட்டு உபயோக சிலிண்டருக்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, 35 நாளைக்கு ஒரு தடவை 45 நாளைக்கு ஒரு தடவை புக் பண்ணுங்கிற அளவுக்குலாம் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு உலகம் வந்து ஒரு நெருக்கடியான நிலைமையில இருக்குது. முதல் போர்ல அப்படி இல்லை, 2வது போர் இப்ப வரும்போது அப்படி ஒரு நெருக்கடியான நிலைமையில தான் இந்த போர் வருது. பார்க்கலாம் இந்த போராவது கடைசிக்கு நம்மளை என்ன பண்ணுவோம், நெருக்கடிகள்ல இருந்து காப்பாதுதான் பார்க்கலாம். அதை சொல்லிதான் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க போரையும். கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய ஸ்பீக்கர் கலிபா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானுடைய எதிரிகள்லாம் வந்து அதிகாரத்தை வந்து ஒரு மொழியாக எடுத்து எங்கள்கிட்ட சமாதானத்துக்கு வந்தாங்க. அது சரிப்பட்டு வராது. அவங்க அதிகாரத்தன்மையே ஒரு மொழியா எடுத்துக்கிட்டாங்க. அதிகாரம் படைச்சு எங்களை அடக்கி ஆண்டு அது மூலமா சமாதானம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. அதனால சமாதானத்துல இருந்து நாங்க விரும்பல, வெளியே வரோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஆரம்பத்துல இருந்தே சமாதானத்துக்கு போக வேணாம் தான் சொல்லுவார் கலிபா அவர்கள். ஆனா இது சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எந்த சமாதானத்துக்குமே அமெரிக்கா ஒத்துப்படவே மாத்திக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஈரானை விட்டு தரணுங்கிறாங்க. கேட்டா வந்து அமெரிக்கா ஜெயிச்சிட்டோன்னு வேற சொல்றாங்க. பார்த்தா போர்ல வந்து ஈரான் தான் கடைசி வரை நின்று சண்டை போட்டாங்க. நிறைய இலக்குகளை அடைந்தது ஈரான் தான். அவங்க விட்டு கொடுக்காம இருந்தாலும் கூட பேச்சுவார்த்தையில விட்டு கொடுங்கன்னு சொல்றதன் மூலமாக ஈரான் கோபம் அடைஞ்சு இந்த போரை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தையில முன்னுக்கு பின் முரணாக ட்ரம்ப் பேசினதின் விளைவாக தான் இந்த போர் வந்திருக்குதுன்னு சொல்லப்படுது. அதே சமயம் வந்து அமெரிக்கா இப்ப போர்ல அடிக்கல. போன தடவை அமெரிக்கா முதல் நாளே முதலடியே அடிச்சாங்க. இப்ப அடிக்கல அப்படின்னா அமெரிக்காவுடைய போர் இது கிடையாதா, இது வெறும் இஸ்ரேல் போரான்னு கேட்டா அதுக்குதான் ஈராக்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க அமெரிக்கா பின்னாடிதான் இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், உலகம் வேணா உங்களை நம்பலாம், நாங்க உங்களை நம்ப மாட்டோம். இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு காரணமே அந்த தைரியத்தை கொடுக்கறதே அமெரிக்கா தான். அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்து சப்போர்ட்டை கொடுத்து தான் அடிக்க வைக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா இந்த தடவை நேர்ல வந்தா அவங்களுடைய தளங்களும் பாதிக்கப்படுங்கிறதுனால வரமாட்டாங்க. ஆனா சூழ்ச்சி செஞ்சாவது என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.